مقام خليل الله فيها. தற்பொழுது நாம் அந்த காபத்துல்லா மக்காவில் இருக்கக்கூடிய மியூசியமுடைய கண்காட்சி சாலையின் 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதோ இங்கே காபத்துல்லாவுடைய திரைகள், அங்கே மாட்டப்பட்டிருந்த திரைகளுடைய படித்தரங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இதோ ஆரம்ப காலத்தில் பச்சை நிறத்தில் இருந்திருக்கிறது. பிறகு கருப்பு நிறத்திற்கு மாட்டப்பட்டு அதில் தங்க நூல்களினால் அடையாளமிடப்பட்டு காணக்கூடியதாக இருக்கிறது. இது 2வது கட்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடங்களும் காபத்துல்லாஹுடைய திரைகள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது அரஃபா நாளன்று அரஃபா நாளன்று காபத்துல்லாவுடைய திரையை மாற்றுவார்கள். அந்த வகையில் மாற்றிய திரைகளுடைய துண்டுகள் தான் இவைகளாக இருக்கிறது. இதோ ஒரு துண்டு. இந்த துண்டில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக பொதிக்கப்பட்டிருக்கிறது என இந்த விளம்பர பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. இது 3வது ஒரு பகுதி. இவ்வாறு காபத்துல்லாவுடைய திரைகள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதோ இருக்கிறது. இது காபத்துல்லாவுடைய திரைகளை பின்னக்கூடிய பழமை வாய்ந்த ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தி வந்த இயந்திரமாக இருக்கிறது. அந்த இயந்திரத்தை கூட அவர்கள் பாதுகாப்பாக இங்கே கண்காட்சி சாலையில் கண்காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு பகுதி பின்னப்பட்டும் மற்றைய பகுதிகள் பின்ன ஆயத்தமான நிலையிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது கால பகுதிகளில் இயந்திரம் வேறாக புதிய ஒரு இயந்திரத்தின் மூலமாக அந்த காபத்துல்லாவுடைய திரைகளை அவர்கள் நெய்து வருகிறார்கள். தற்பொழுது நாம் போய்கொண்டிருப்பது காபத்துல்லாவுடைய திரை மாற்றப்பட்ட, ஏற்கனவே காபத்துல்லாவின் மீது போடப்பட்டிருந்த திரைகளில் ஒரு திரையைத்தான் இங்கே காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள். அதனுடைய வாயில் பகுதியில் காணப்பட்ட திரைதான் இதுவாக இருக்கிறது. அதனுடைய திரையுடைய அதாவது குறிப்பிட்ட அளவு கண்ணாடியின் மூலமாக அடைக்கப்பட்டு எஞ்சிய பகுதிகளே காட்சி, அதாவது தெளிவான முறையில் எங்களுக்கு காட்சி அளிக்கிறது. ஒவ்வொரு காட்சி பொருட்களுக்கு முன்னால் இது எப்பொழுது செய்யப்பட்டது, யாருடைய காலத்தில் என்பதை எல்லாம் பதிந்து வைத்திருக்கிறார்கள். இது காபத்துல்லாஹுடைய 2 கதவுகள் இருக்கிறது. 2 கதவுகளுக்கு மத்தியில் போடப்பட்டிருந்த, அதாவது மன்னர் அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடியவருடைய உஸ்மானியருடைய காலத்தில் இருந்த மன்னர் அப்துல் ஹமீதுடைய ஆட்சி காலத்தில் மீலாத் கணக்கின்படி 1300 சொச்ச காலங்களில் பயன்படுத்தி வந்த பூட்டுத்தான் அதுவாக இருக்கிறது. இது காபத்துல்லாஹுடைய உட்பகுதியில் காணப்பட்ட காபத்துல்லா ஷரீஃப், நாம் முன்னோக்கி தொழக்கூடிய காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவுடைய உட்பகுதியில் காணப்பட்ட தூணுடைய ஒரு பகுதி தான் அதுவாக இருக்கிறது. இதுவும் அந்த தூணுடைய ஒரு பகுதி தான். இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அருகாமையில் காபத்துல்லாவுடைய உட்பகுதியில் காணப்பட்ட மிகவும் பிரமாண்டமான ஒரு தூணை அவர்கள் காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள். அது மிக பிரமாண்டமான முறையில் இருக்கிறது. அதில் புதிக்கப்பட்டிருக்கிறது. இதோ இருக்கிறது இந்த தூண். இது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இருந்த காணப்பட்ட தூண் என்பதாக இங்கே இருக்கிறது. அங்கே அதாவது ஹிஜ்ரி 65வது வருடம், ஹிஜ்ரி 65வது வருடம் மீலாத் கணக்கின்படி 685வது வருஷம் காபத்துல்லாவுடைய உட்பகுதியில் காணப்பட்ட தூண் தான் இந்த தூண் என்பதாக பொதிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு உட்பகுதியில் மியூசியத்துடைய சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.